அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கான ரெசிபி ஒன்று தாங்க. பொதுவாக எல்லோர் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க உலகமே வித்தியாசமானது. குறும்புத்தனங்களை பண்ணுறதில் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுலேயும் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும்னா அம்மாக்களுக்கு போதும்னு ஆயிடும். உங்கள் வீட்டு குட்டீஸ் விரும்பி கேட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு வெரைட்டியான ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு பாதி பீட்ரூட் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஃபில்டர் வச்சு பீட்ரூட் ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடல் சுத்தம், கல்லீரலின் செயற்பாட்டிற்கு மற்றும் இரத்த அணுக்கள் அதிகரிக்க, புற்றுநோயை தடுக்கவும் உதவுகிறது. இதே போல வடிகட்டி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறேன். இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணீர் சேர்த்துக்க போகிறது இல்லை. நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பீட்ரூட் ஜூஸ் தாங்க சேர்த்துக்க போகிறோம். எப்பவுமே நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு எந்த கப்பால் அளவு எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். ரேஷன் அரிசி, பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணால் சாதம் ரொம்பவே சூப்பராக வெந்து வரும். இப்போ இது கூட 1.5 கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் தண்ணீர் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சாதம் வேக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சாதம் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக கேரட் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். இதையும் தோல் சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
பீட்ரூட் ஜூஸ் எடுத்தது போலவே இப்போ இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு ஃபில்டர் வச்சு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போவும் அதே போல் அடிக்கணமான பாத்திரம் எடுத்துட்டு அதே கப்பால் 1 கப் அரிசி எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு வந்ததும் 1.5 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வச்சா போதும். இப்போ கேரட் சாதம் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வேறொரு பவுலுக்கு மாத்திரலாம். மறுபடியும் அதே போல பாத்திரம் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட தண்ணீர் மட்டும் நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் பீட்ரூட் சாதம் எல்லாம் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தா மிச்சம் வைக்காம அப்படியே சாப்பிட்டுருவாங்க. இன்னுமே கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இதை இன்னும் அழகா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாதி அளவு பீட்ரூட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கேரட்டையும் சேர்த்து இதையும் அழகா கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த 3 வகையான சாதம் சேர்த்து ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இது கூட சைட் டிஷ்க்கு எக் ஆம்லெட், ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஏதாச்சும் சேர்த்து கொடுத்தா கண்டிப்பாக 2 பிளேட்டாச்சும் சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோருமே சாப்பிடலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு காலியான பாக்ஸ் தான் கொண்டு வருவாங்க. இந்த சூப்பரான ஹெல்தியான கலர்ஃபுல்லான வெஜ் சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.